I don't know why people are normalizing every shit. ரீசெண்டாக உதயநிதி அவர்கள் பேசின பேச்சு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, உதயநிதியை வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. எதனால் அவர் அப்படி பேசினாரு, என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. உதயநிதி அவர்கள் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது சிஎம்க்கு வந்து மற்ற வேலைகள்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு. முன் வச்சதும் அவர் வச்சிருக்காருல ஜென்சி, டிஎம்கே ஜென்சிஸா அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேக் எண்ட்லேருந்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு கத்துறாங்க. உடனே இவர் வந்து ஒரு கொச்சையான ஆபாசமான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்வைக்கிறாரு. முன் வச்சுட்டு அதை அவரே டிஃபெண்ட் பண்ணி நான் வந்து காவேரியை சொன்னேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. இது ஆக்சுவலாக தப்பு. அவர் பண்ணது தப்பான ஒரு விஷயம், ஓகேவா? ஆனால் அதுக்கும் ஒரு சில சொம்புக்கள், ஒரு சில முட்டுக்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் என்ன தப்பாக பேசிட்டாப்புல, நடக்கிறத நான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் மீ ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின். என்ன அப்படின்னா, அவர் கரெக்டாக தான் பேசியிருக்காரு அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி இதே உதயநிதி அவர்கள் 11:30 மணிக்கு யாரோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்து ரீபோஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பற்றி யாராவது பேசணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு சில அதிமுக ஆதரவாளர்கள், ஒரு சில தாவேக ஆதரவாளர்கள் அதுக்கு வந்து குரல் கொடுத்தாங்க, அதுக்கு வந்து பேசினாங்க. அண்ட் தென் அவங்களுமே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது தன்னுடைய தனிப்பட்ட உரிமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. கிடைக்கட்ட ஒலி அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதை நகர்ந்துட்டாங்க. ஆனால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி பேசினதோ இல்லை த்ரிஷா அவர்களை பற்றி அந்த இடத்துல பேசினது அப்படின்றது உண்மையாகவே ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அண்ட் பீப்புள் ஆர் டெல்லிங், த்ரிஷா என்ன அவ்வளோ நல்லவளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் என்ன அவ்வளோ நல்லவளா, பேசினா பேசிட்டு போகிறாங்க, அவள் ஒன்றும் அவ்வளோ ஒத்துமையெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியான வார்த்தையை எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நல்லவங்க கெட்டவங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் இருக்குது இல்லை, அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை, ஓகேவா? அப்போது இதுக்குமே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸ் அப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து விமர்சனம் வந்து அவங்க எதிர்கொள்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. விமர்சனம், கிசு இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் காலத்தில் பள்ளி பருவத்தில் இருந்துச்சான்னு கேட்டால் ஆமாம் இருந்துச்சு. ஆனால் இதையே இப்போ கண்டினியூ ஆகணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம், அதுக்கான அவசியம் இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இது தொடர்ந்து இது வந்து டிஎம்கேக்கு டிஎம்கே வந்து புதுசாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆரம்ப காலத்துல இருந்தே ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களையும் மோடி அவர்களையும் சேர்த்து வச்சு பேசினவர் தான் ஸ்டாலின். அவருடைய பையனுக்கு மட்டும் எந்த மாதிரியான ஒரு குணம்சம் வந்துட போகுது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அது தவிர்த்து டிஎம்கே ஆட்சி காலங்களில் இருக்கும் பொழுது ஒரு பொதுக்குழு கூட்டம் நடக்கும். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் வந்து ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அங்கே இருக்க அமைச்சர் சொல்வாரு, நாங்கள் கொடுக்குற 1500 ரூபாயில தானே நீங்கள் மேக்கப் போட்டு மினிக்கிட்டு சுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த அமைச்சருடைய பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விடுவார். அண்ட் தென் வந்துட்டு இதே டிஎம்கே வந்து நீங்கள் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க, பெண்களுக்கு வந்து நாங்கள் ஓசி பேருந்து கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து டிஎம்கேக்கு வந்து புதுசான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து காலகாலமாக டிஎம்கே வந்து பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் இதை வந்துட்டு கண்டிக்கல அப்படின்னா பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. போன வருஷம் கூட, போன ஆட்சி காலங்களில் கூட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் சசிகலாவுடைய அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சிருப்பாரு. அது எவ்வளவு அருவருக்கத்தக்கது, அதையும் ஒரு சில பெரிய மனுஷங்க கேட்டு அதே சபையில் வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. டிஎம்கே வந்து 75 ஆண்டுகள் பழைய கட்சி, லெகசியான ஒரு கட்சி, பாரம்பரியமான ஒரு கட்சி, தமிழை வளர்க்குற ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்களா? உண்மையாகவே நீங்கள் பாரம்பரிய கட்சியாக இருந்தால் அரசியல் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவு இருக்கும், அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தாவேக ஆட்சி காலத்துக்கு வரும்பொழுது, தாவேக அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னும் பொழுது ஒரு புரிதல்லா கட்சி, சின்ன பசங்க கட்சி அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா அதிகபட்சம் இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தை எந்த கட்சியில இருந்து வருது அப்படின்னு பார்த்தா டிஎம்கே கட்சியில இருந்து தான் வருது, வேற எந்த கட்சியில இருந்தும் வரல. அந்த மாதிரியான அநாகரிகமான வார்த்தை எல்லாம் வந்துட்டு டிஎம்கே கட்சியில இருந்து தான் வருது. டிஎம்கே தான் பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அவர் வெளியே வந்தும் எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுறாரு அப்படின்னா, சிஎம் வந்து இதை பண்ண மாட்டாரு, சிஎம் அதை பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்ல தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அவருடைய நிலைப்பாடு, ஒரு சில பேர் சொல்றாங்க அவருடைய நிலைப்பாடு மாறல, அவர் அதிலே தானே இருக்காரு. சரியான ஒரு நிலைப்பாடா இருந்தால் அது மாறாம இருக்கலாம். ஆனால் தப்பான ஒரு நிலைப்பாடை கையில் எடுத்துட்டு நான் மாற மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்காரு. அப்போ இதே மாதிரி அவங்களுடைய அம்மாவை பற்றியோ இல்லை அவருடைய மனைவியை பற்றியோ யாராவது பேசினா அவர் சும்மா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வந்து சமூக வலைத்தளங்களே இப்போ பரவலாக பரவிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லி
சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எங்க அப்பா கட்டினது எங்களுடைய தலைவர் கட்டின பிரிட்ஜை வந்து இப்போ சிஎம் வந்து பார்க்குறாரு. எங்க தலைவர் திறந்து வச்ச திட்டத்தை வந்து இப்போ சிஎம் வந்து பார்க்குறாரு. எங்க தலைவர் இதை பண்ணதை வந்து இப்போ சிஎம் வந்து பார்க்குறாரு. ஆமா, பார்க்க தான் செய்வாரு. நீங்க ஒரு 5 வருஷம் வந்து ஆட்சி காலத்துல இருந்திருக்கீங்க. என்னெல்லாம் மக்களுக்கு பண்ணியிருக்கீங்க? எந்த மாதிரியான பட்ஜெட்ட வந்து எதுல வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதுல என்ன பேலன்ஸ் என்ன இருக்கு? இது எப்படி பண்ணணும்? அப்படின்ற மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காலை உணவு திட்டத்த வந்து காமராஜர் உணவு திட்டமா மாத்திட்டாங்க அப்படின்றதுல அவ்ளோ ஒரு வன்மம், அவ்ளோ ஒரு எரிச்சல். இந்த எரிச்சல் வந்து எதுக்காக? இந்த வன்மம் எதுக்காக அப்படின்றது தெரியல. ஸோ அவங்களுடைய பேர அவங்க வச்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. காமராஜர் அவர்கள் வந்துட்டு மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. எல்லாமே நடந்துச்சு. ஸோ இப்ப காலை உணவு திட்டத்துக்கும் அவருடைய பேரை வந்து மாத்தி வச்சிருக்காங்க. இதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத எனக்கு இப்போ வரைக்கும் என்னால வந்து கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க அத கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ உதயநிதியுடைய பெரியபட்ச பிரச்சனை என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய அப்பா கட்டின பிரிட்ஜ். அவங்க அப்பா வந்து கல்லு மண்ணெல்லாம் சுமந்து கட்டின பிரிட்ஜ் வந்து இவர் போய் பார்க்குறாரு, ஆய்வு பண்றாரு. அவங்க அப்பா வந்து பண்ண விஷயங்கள இவர் போய் மேல் திட்டம் பண்றாரு அப்படின்றது தான் இவருடைய அதிகபட்ச பிரச்சனை. இப்போ எக்ஸ்ட்ரா பிரச்சனையா வந்துட்டு இவருக்கு வந்து த்ரிஷா ப்ராப்ளமா இருக்கு. நான் ஆரம்ப வீடியோல சொன்ன மாரி தான். 11:30 மணிக்கு ஏதோ ஒரு பெண்ணுடைய புகைப்படத்த வந்து இவர் ரீபோஸ்ட் பண்ணும்போது தெரியலையா? அப்ப அப்படி கேட்கணும்னா யார் வேணா கேட்கலாம்ல. ஏன் கேட்கல அப்படின்னா, நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்றதுனால யாரும் கேட்கல. ஸோ இப்போ இவர் இது பண்றது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஃபார் பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி. ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல எதிர்க்கட்சி இருக்காங்க அப்படின்னா, எதிர்க்கட்சி ஆளும் கட்சியை எந்த மாதிரியான விமர்சனம் பண்ணணும் தெரியுமா? ஆளும் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க? மக்களுக்கு இது வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? மக்களுக்கு இன்னும் என்ன லேக் ஆகுது? எந்த இடத்துல பஸ் ஸ்டாப் வரல? எந்த இடத்துல இந்த விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றது தான் ஒரு எதிர்க்கட்சி வந்து பார்க்கணும். ஒரு எதிர்க்கட்சியுடைய வேலை ஆளும் கட்சியை விமர்சனம் பண்றது, நல்ல வகையில விமர்சனம் பண்றது. அதுக்காக தான் சட்டசபைன்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்காக தான் வந்துட்டு பொதுக்குழு கூட்டம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்காக தான் கட்சி ஆலோசகம்னு ஒன்று வச்சிருக்காங்க. இது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த எதிர்க்கட்சி பண்ற வேலை என்னன்னா, ஆளும் கட்சி எப்ப என்ன மிஸ்டேக் பண்ணும்? எதை பிடிக்கலாம்? எதை இது பண்ணலாம்? எதை வந்து இக்னோர் பண்ணலாம்? இப்படின்ற மாதிரியான வேலையை தான் இப்போ எதிர்க்கட்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆளும் கட்சி எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்களா? அப்போ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை கேட்டால் ஆப்வியஸாக தப்பு இருக்குது. யாருமே வந்து இங்கே தப்பு இல்லை இருக்குது அதெல்லாம் பேச்சு கிடையாது. ஆனால் அவங்க மக்களுக்கு பண்ண வேண்டிய நலத்திட்டங்களும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றது தான். ஸோ கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ரூல் அங்கே இருந்த விஷயங்கள் வந்து இங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு சில பேர் வந்து இப்போ எடுத்துட்டு வருவாங்க, இல்லைங்கம்மா அப்படி நடந்தது எல்லாமே இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்து ஆதரவாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் அவங்க பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம ஒரு ட்ராமாவே பிரேக் பண்ணியிருக்கோம். விச் மீன்ஸ் லைக் நம்ம வந்து வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு பண்ணிட்டு இருந்த ஓட்டை இன்னைக்கு வந்து ஒரு மாற்றமாக வந்து தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்கள் அதில் வரும், எந்த மாதிரியான விஷயங்கள் அதில் மாறும் அப்படின்றது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு பெண்ணை பற்றி தப்பாக பேசுறது, ஒரு ஆணை பற்றி இட்ஸ் நாட் அபவுட் மென் விமன் அதெல்லாம் கிடையாது. யாரை பற்றி யாருடைய கன்சர்ன் இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் பேசினாலுமே அது தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு பெண்ணை பத்தி இப்படி பேசுவார், ஒரு பெண்ணை பத்தி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பெண்ணை பத்தி பேசுது, ஆணை பத்தி பேசுறது கிடையாது. ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேசினாங்க, கன்சர்ன் இல்லாம நாலேஜ் இல்லாம பேசினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தப்பான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இன்சிடென்ட் நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு வந்து அதோடைய புரிதல் இல்லாம ஒரு சில விஷயங்களை வந்து புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இல்ல எதுக்காக உதயநிதி பண்ண ஒரு தங்கமான மனுஷன், இப்படியான மனுஷன், அப்படியான மனுஷன். ஸோ எந்த மாதிரியான மனுஷன் நீங்க வந்து ஸ்டில் வந்து உதயநிதிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்களா? லைக் அவரு பண்ணது கரெக்டு தான், அவர் த்ரிஷாவை பற்றி பேசியிருக்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை ஒரு பெண்ணை பற்றி, ஒரு நபரை பற்றி, ஒரு தனிப்பட்ட நபருடைய பேரை வந்து அவர் பொது சபையில் வந்து இழுத்திருக்கக்கூடாது, அது வந்து அநாகரிகமான ஒரு செயல், அது வந்து மதிக்கத்தக்க ஒரு செயல் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை கைஸ். ஹாவ் அ நைஸ் டே.